Hello friends, welcome back to How to Video. So நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய கமெண்ட் வந்து கேக்குறது ப்ரோ அந்த Windows 11 Android app support வந்து என்ன ஆச்சு சோ அத பத்தி சொல்லுங்க நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 Android app support வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படினு பார்க்கலாம். சோ இந்த அப்டேட் வந்து வருமா வராதா ஆல்ரெடி வந்துருச்சா சோ இருந்துச்சுனா எப்படி யூஸ் பண்றது சோ அத இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் கொடுங்க. தென் அதுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா Subscribe பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Okay, Windows 11 Android app support. So நம்ம Microsoft வந்து பாத்தீங்கன்னா Windows 11 ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு மேஜர் ஃபீச்சரா சொன்ன ஃபீச்சர் என்ன வந்து பாத்தீங்கன்னா Android app support வந்து நேட்டிவா இருக்கும் அப்படினாங்க. சோ அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா PC ல வந்து Android apps ரன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து இந்த நம்ம third party software install பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டா சப்போர்ட் பண்ணி அப்படினாங்க. பட் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Windows 11 ஆபீஷியல் ரிலீஸ்ல வந்துட்டு Android app support வந்து வரல. ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வரல. சோ டெஸ்டிங் இருக்கு மட்டும் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து தந்துருவாங்கன்னு நினைச்சிருந்தோம். பட் ஆனா நமக்கு எந்த விதமான அப்டேட்ல நமக்கு வரவே இல்ல. பட் ரிலீஸ் ஆச்சு. எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா only US status so அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Android support வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்னும் நமக்கு இந்த Android support வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பீட்டாக்கு வந்து வரல. சோ நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில் ப்ரிவ்யூ டெஸ்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. சோ நமக்கு அந்த பில் டெஸ்டிங்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா US அந்த இடத்துல மட்டும் தான் வர்க் ஆகாம கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த Android support வந்து நம்ம PC ல யூஸ் பண்ணவே முடியாது அப்படி கேட்டினா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு Windows subsystem for Android இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேம் Android apps வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். அது எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு சோ அந்த வீடியோக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. அந்த வீடியோல பார்த்தது வந்து பார்த்தா வேற ஒரு மெத்தட். பட் நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் Android சப்போர்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ்ல வந்துட்டு Android சப்போர்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்க. ஓகே RAM பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB வந்து இருக்கணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Intel Core i3 8 Gen வந்து மினிமமாக இருக்கணும். Ryzenல வந்து பார்த்தா 3000 சீரிஸாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் Qualcomm Snapdragon 8C வந்து கொடுத்துருக்காங்க. அது பெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் SSD வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நமக்கு அந்த ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்டோட ஸ்டோரோட ஆப்போட வெர்ஷன் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெர்ஷன் 22.00 ஸோ அந்த பில்டில் கண்டிப்பாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் Windows 11 பில்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 22.00.26 ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டு வந்து இருக்கணும். ஏன் இந்த பில்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அஃபிஷியல் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைட் ப்ரிவியூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் லேட்டஸ்ட்டாக அந்த பில்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ உங்கள் பிசியில் வந்துட்டு Android apps வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து போகணும். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா Amazon ஆப் ஸ்டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நமக்கு இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் உள்ள பண்ண முடியாது. ஸோ இப்போ பென்ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் டபுள் கிளிக் பண்ணால் வந்துட்டு இன்ஸ்டால் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. நம்ம பிசியில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் Amazon ஆப் ஸ்டோர் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செட்டப்லாம் கொடுத்துருக்கும். செட்டப் அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் இருக்கும், சப்சிஸ்டம் டவுன்லோட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணும். ஸோ நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Amazon ஆப் ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Amazon அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா US அக்கௌண்ட்டாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Amazon ஆப் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் வந்து வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு கெட்ன்னு இருக்கும். கெட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Android apps வந்து PC வந்து ரன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா Android apps வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ரீசெண்டாக வந்து என்ன தகவல் கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 22S2 ஸோ ஒரு மேஜரான ஒரு அப்டேட். ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 Android apps வந்து வரக்கான சான்ஸ் இருந்திருக்கு. இப்போ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்கிட்ட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களும் Amazon ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணி நீங்களும் Android apps வந்து ரன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தா சப்சிஸ்டம்க்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Android apps வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பக்ஸ்லாம் இருந்துச்சு, சால்வ் பண்ணிட்டோம். வீடியோட ப்ளேபேக் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு Android apps வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வச்சிருக்காங்க. நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதும். ரிலீஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்து Android apps வந்து ரன் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே சிவனார் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் நமக்கு இந்த Windows 11 Android app சப்போர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு Windows 11 22S2 ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரப்போகுது. அந்த அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Amazon ஆப் ஸ்டோர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வீடியோ பண்ணுறேன். ஸோ
ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்து நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.